ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெய்னால்ட் சீனோட 15வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோ தூங்கினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. இன்னுமே இவங்க கூட இருந்தால் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா சியாங்ஜியோட தாக்கம் ரொம்ப ஹீரோயின்கிட்ட இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்க்குறான். ஆனால் அங்கே ஹீரோயின் இல்லை. அவன் நினச்சிட்டான் அவ்வளோதான், கிளம்பிட்டா ஹீரோயின் அப்படின்னு நினச்சிட்டான். ஹீரோ அப்படியே துணியெல்லாம் களைச்சி போட்டு பார்க்குறான். அங்கே சியாங்ஜியோட ஃபோன் மிஸ் ஆகுது. ஹீரோ நோட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் எடுப்பாங்களா? மாட்டாங்க. அதான் ஹீரோயின் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் நம்ம ஹீரோ டைரெக்டாக ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கே போய் பார்க்குறான். அங்கேயும் ஹீரோயின் இல்லை. அப்போ தான் தெரியுது நமக்கு ஹீரோக்கே தெரியும் ஹீரோயின் எங்கே இருப்பான்னு. அதான் சியாங்ஜி வீட்டு முன்னாடியே போய் பார்க்குறான். ஹீரோ நினச்ச மாதிரியே அங்கே தான் ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்டால் நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. விக்டிம் வந்துடுறாங்க. அந்த சியாங்ஜியோட அவங்க அம்மா வந்துடுறாங்க. சரி உள்ளே அங்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேர்த்தையும். நீங்கள் அன்னைக்கே வந்திருக்கீங்கள்ல என் பையன் விஷயமா பேச அப்படின்னு நம்ம அவங்க அம்மா சொல்கிறாங்க. உன்னை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம லீகாங்டோவை பற்றி கேட்கையில் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேயே அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் சியாங்ஜோட வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. அவங்க அம்மா தான் இருப்பாங்க. அங்கே சியாங்ஜோ இருக்காங்களான்னு கேட்கல, இல்லை அவங்க வீடு இது இல்லை அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. எங்களுக்கு எதுவும் வேணாம், அதுவும் இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்றாங்க. இது ஹீரோவுக்கு ஞாபகம் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு தான் நீ அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், உங்கள் பையன் சாவர வரலும் நான் தான் கூட இருந்தேன். என் கண் முன்னாடி தான் உங்கள் பையன் துடிச்சு இறந்து போனான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே அவங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்க. சியாங்ஜியோட அவங்க அம்மா அழுகையாக நம்ம ஹீரோயினும் சியாங்ஜியோட ஃபோன் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கோவர மாதிரி இருக்குது ஹீரோக்கு. ஃபோனை பார்த்தோன்னே அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. என்னை பார்க்க தான் உங்கள் பையன் வந்தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சேர்ந்து அழுகுறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அழுவி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறாங்க. அப்போ கூட ஹீரோயின் பேசவே இல்லை. ஹீரோ கையை பிடிச்சிட்டு, ஏன் இப்படி இருக்க? நீ முன்ன மாதிரியே இல்லை, ஏன் இப்படி பேசாமல் இருக்க? எல்லோரும் சாவறதுக்கெலாம் நீ தான் காரணமா? சியாங்ஜி செத்ததுக்கு அவன் தான் காரணம். அந்த மால் ஆக்சிடெண்ட்டு ஏதோ இடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனாலும் என்னை பார்க்க தானே வந்தான் அப்படின்னு சொல்கிறேன். எல்லோரும் உன்னை பார்க்க வந்தால் நீ இதாகிருவியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் இன்னுமே உன் மூஞ்சி பற்றில எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என் மூஞ்சியை பார்த்தா கடுப்பாக இருக்கா? இனிமேல் இப்படி பேசாத, யார் சாவுக்கும் நீ காரணமாக இருக்குன்னு நினைக்காத, இப்படி இருக்காதுன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் கேட்கவே இல்லை. ஹீரோயின் இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே நமக்கு செட் ஆகாது அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிட்டு பிரேக்கப்புன்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அழுகாற மாதிரி இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோ பார்க்கடை கழுவி அங்கே தான் தூங்கியிருக்கான். அங்கே அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணுற ஹீரோட தங்கச்சி. ஆனால் ஹீரோ எடுக்கலை. நீ ஏன் எடுக்கலை? ஹீரோனை பற்றியா நினச்சிட்ருக்க? உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கல. ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஆமாம், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு தான். ஆனால் நான் அவன் மேலே எவ்வளோ உசுராக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி திடீர்னு கத்துறான். கத்திட்டு அப்படியே வெளியே வந்துடுறான் அவன். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ ஒரு பையன் கூட சுற்றவே இல்லை அவன் அப்படின்னு வராங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின், நான் இனிமேல் அந்த பையன் கூட சுற்ற மாட்டோம்மா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இல்லைனா அப்படி சொல்ல, நீ அந்த பையன் கூடயே சுற்று அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்லலாம். இல்லைம்மா நான் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிட்டு எனக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு ஹீரோயின் அவங்க அம்மா கேட்கல. இல்லை, ஆமாம். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே கிளம்பிடுறாங்க அவங்க ரூமுக்கு. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த மாதிரி பார்க்குறாங்க அவங்க அம்மா. ஹீரோ நிறையா ஃபோன் கால் பண்ணியிருக்கிறத ஹீரோயின் பார்க்குறா. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு போயிடுற வழியில் ஹீரோ மறைச்சி நல்லிட்டு, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஓகே, ஆனால் நம்ம தான் இந்த மெமோரியல் விஷயத்தை ஆரம்பித்தோம், நம்மளே தான் முடிச்சு வைக்கணும். ஸோ இந்த மெமோரியல் விஷயம் முடிகிற வரலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம் பார்ட்னர்ஸ் மாதிரி இருக்கலாம், அப்படியே கொஞ்சம் மெமரி ஒர்க்கி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான்.
அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. நீ இதுமாரி கோவம்லாம் படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. சரி வா நம்ம இப்போ சாப்பிட போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடையான். நம்ம ஹீரோயின் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு கூட கம்பெனிக்காவது வான்னு சொல்லி ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறேன் ஹீரோ. நம்ம ஹீரோக்கு சிக்கன் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஹீரோயினுக்கு பிடிக்குங்கிறனால சிக்கனை ஹீரோ அள்ளி அள்ளி சாப்பிட்றியான். அள்ளி அள்ளி சாப்பிட முடியாமல் சாப்பிட்றியான். இதை பார்த்து ஹீரோயின், நீ ஏன் எனக்கு பிடிக்குன்னு அவ்வளோ சாப்பிட்ற சிக்கன்லாம் அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு குந்தலக்கடியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்றான். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா வாமிட் எடுத்துகிட்டு இருக்கிறியான். வாமிட் எடுத்துகிட்டு ஹீரோ வந்து பார்த்தா போகலாமா அப்படின்னு கேட்கல, இதுக்கு தான் ஓவராக சாப்பிடாதுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறான். அப்போனா ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ பழைய மாதிரி இல்லை, ஒரு மாதிரி சோகமாகவே இருக்க, நீ பழைய மாதிரி இரு, பழைய மாதிரி ஹீரோயினாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் ஹீரோ. எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய மாலில் உடஞ்சிருந்துச்சு, அந்த சின்ன சின்ன பாகங்கள்லாம் இருக்கும், அதில் ஒரு சூப்பரான யூனிக்கான பாகம் வந்து உடஞ்சி இருக்கிறத ஹீரோ பார்க்குறியான். அன்றைக்கி பார்த்தேன்ல அதான் அதை கண்டுபிடிச்சிடுறியான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு இதை செய்ய போகிறான் போல். அப்படியே நைட் ஆகிடுச்சுன்னு வீட்டுக்கு போகலான்னு போகிற ஹீரோ, அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து உன் தங்கச்சி வந்தா, நீ இல்லைன்னு தெரிஞ்சு கொஞ்ச நாள் கத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு. ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காய்ச்சல் மாதிரி இருக்கா, அதனால் இதுக்கு அக்கு பஞ்சர் தான் போக சரியாக வரும், வயிற்று ப்ராப்ளத்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அக்கு பஞ்சர் வச்சு குத்தி விட்டுறாங்க ஃப்ரெண்டோட அவங்க அம்மா. ஹீரோக்கு நிறையா ரத்தம் வருது, இதுக்கு வேணான்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிருது. கட் பண்ணால் சரி ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. இங்கே கொஞ்சம் டேப்பு வீக்காக இருக்குப்பா, அதை கொஞ்சம் சரி பார்க்கணும் அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வீட்டுக்கு பண்ணிட்டு போனால் ஹீரோயின் அங்கிட்டிருந்து வராங்க. ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் சரி போய் பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு அதனால நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படி, நீ போய் தூங்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரைட்டர் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அவள் ஏதோ லவ் மூட்டில் இருக்கா போல் அவன் ஃப்ரெண்டு கூட, கோணவன் கூட, அதனால் ஃபோன் எடுக்கலை. நம்ம ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. அப்போ கொஞ்சம் ஒரு சவுண்டு கேட்குது. ஹீரோயின் போய் பார்த்தா அந்த மிஷின் தான் தண்ணி லீக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மிஷினில் என்னென்னு போய் ஆன் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். ஆன் பண்ணால் அந்த டேப்லேருந்து ஏதோ தண்ணியெலாம் ஒழுகுது, சத்தம்லாம் கேட்குது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம தங்கச்சிக்காரி வரா. வந்தோடனே அந்த இவன் இவ்வளோ நேரம் சாப்பிட்ற மாத்திரையெல்லாம் அப்படியே கொட்டுறான். நம்ம தங்கச்சிக்காரி தான் அந்த மாத்திரையை கொட்டியாக எந்திரி சொல்கிறான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறான். இந்த மாத்திரை நீ இவ்வளோ நாளாக முழுங்கன்னு இல்லை, பாட்டி கொடுத்தாங்கன்னு, பாட்டி கொடுத்து இந்த மாத்திரை இல்லை. அப்படியா, இது பெயின் கில்லர் தானே அப்படின்னு கேட்கல. இது பெயின் கில்லர் தான், ஆனால் ரொம்ப ஒரு எஃபெக்ட் உள்ள பெயின் கில்லர், இது நீ சாப்பிட்டனாலும் லங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கல. உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்புன்னு சொல்லிடுற தங்கச்சிக்காரி. இங்கிட்ட அந்த ப்ளம்மர் வந்து இது சரி பண்ண 1 வாரம் ஆகும், ரொம்ப பெருசாக பிளவு விட்ருக்கு, இதை ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. 1 வாரம் நான் வேலை இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு அவங்க 2 பேரும் புலம்பையில், விடுங்கம்மா 1 வாரம் தானே, கொஞ்சம் வேலை இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். நம்ம ஹீரோவை இங்கே பேஷண்ட் ஆகிவிட்டாங்க. அப்படி ஏதோ சூட்லாம் போட்டு பேஷண்ட் மாதிரி உட்காந்துருக்கான். ஏதோ மிஷினில் ஹீரோவை அனுப்பிவிட்றாங்க. பயப்படக்கூடாது, இது ஸ்கேன் எடுக்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிவிட்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பயமாக பதட்டமாக தான் உள்ளேயே போறியான். அப்படியே ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்றையும் கொடுத்துட்றாங்க பயம் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோவா ரொம்ப பயப்படுறாப்புல. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது, ஹெட்ஃபோனை தாண்டி கேட்குது. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமாக போயிடுது. இல்லை வெளியே வரணும்னு சொன்னோடனே எல்லோரும் வந்து ஹீரோவை அப்படியே இழுத்து விட்டுறாங்க. இதுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும்னு தெரியாதுன்னு. ஹீரோ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயந்து இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறியான். சரின்னு சொல்லிட்டு இதுவரையிலும் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறான் டாக்டர் சொல்கிறாரு, அவங்க அண்ணனுக்கு ரொம்ப லங் கேன்சரில் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு லங்ஸ் எல்லாம், உடனே உன்னை லங் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் சேர்த்துரு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே தங்கச்சிக்காரி அவெல்லாம் பார்க்காத, உங்கள் அண்ணனுக்கு டேமேஜ் ஆகிருக்கு லங்ஸு, அதை உடனே மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஹீரோவிட்ட சொல்ல போகிறேன்னு தங்கச்சிக்காரி தவியாக வச்சுட்டு வரா. ஹீரோவே கேட்குறான், என்ன நான் சாவ போகிறேனா அப்படின்னு. ஹீரோவே கேட்குறேன், என்ன நான் சாவ போகிறேனா இப்போ அப்படின்னு ஒரு மாதிரி கேஷுவலாக கேட்கல. நம்ம தங்கச்சிக்காரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன ஏதாவது பேசுது அப்படின்னு கேட்கல. உன் லங்ஸு டேமேஜ் ஆகிருக்கு, அதை உடனே டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் சேர்க்க சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறா தங்கச்சிக்காரி. இப்போ நீ என்ன சொன்ன, டிரான்ஸ்பிளான்ட்டா ஆப்ரேஷன் பண்ணி மாற்றுறது தானே,
அந்தளவுக்கு தான் என்கிட்ட இருக்கா, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா நான் செத்துருவேனா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீ தங்கச்சிக்கார்ட்ட கேட்குறான். நம்ம தங்கச்சிக்காரி ஒரு மாதிரி அழுதர்றா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ செத்துருவேன்லாம், அவனும் கடவுள் டாக்டர் தான் அப்படின்னு ஒரு மாதிரி அழுது எமோஷ்னல் ஆயிடுறா தங்கச்சிக்காரி. நம்ம ஹீரோ வெளியே வந்து கடவுள்கிட்ட கத்துறான், ஏன் இப்படி பண்ணுற, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, என் லைஃபே ஒரு மாதிரி மோகமாக தான் போகுது, உன்னால் இப்படி பண்ணாத அப்படின்னு ரொம்ப கத்துறான் கடவுள்கிட்ட. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயினை பார்க்க அவன் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வந்துடுறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமோரியல் விஷயமா தான். ஹீரோ நேற்று கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் ஹீரோயின்கிட்ட காமிக்கிறியான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் கஷ்டமான வேலையெல்லாம் நீ ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்கிறான், ஒன்று புரிஞ்சுக்க, நம்ம 2 பேர்த்துல ஒருத்தர் கஷ்டமான வேலை பார்த்தா போதும், 2 பேர்லாம் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறியான். நம்ம ஹீரோயினுக்கும் இந்த பிளான் பிடிச்சிருது. பழைய மெமோரியில் வச்சு இந்த மெமோரியல் கட்டலாங்கன்னு சொல்கிறது கொஞ்சம் பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த மெமோரியல் 2 பேரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. முடித்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து சிஇஓட்ட பர்மிஷன் கேட்க தான் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு அந்த மெமோரியல் கட்டுறோம், அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கல, நீங்கள் ரொம்ப நல்லவரை தான், கொஞ்சம் ஐசிக்கிற அப்படியே ஹீரோயின், நீங்கள் தான் என் நம்பிக்கை வைக்கிறீங்க, இந்த நம்பிக்கை நான் வீண் போக மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லல சிஇஓ சொல்கிறான். இதுக்கு மேலே என்னால் எஸ் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சிஇஓ ஓகேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டுமே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே, நான் உடனே இப்போயே சத்துற மாதிரி பேசாத, நான்லாம் சாவு ரொம்ப நாள் ஆகும் அப்படியே தங்கச்சிக்காரிகிட்ட பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே நைட்டு காமிக்கிறாங்க கட் பண்ணி. அந்த நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, மெமோரியல் கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஃபுல்லாக மெமோரியலுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு போல். அப்படியே ஹீரோயின் ஒன்றுமே ஹீரோகிட்ட பேசவே இல்லை. அப்படியே பஸ்ஸும் வருது, ஹீரோயினும் அப்படியே பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. 2 பேரும் ஒரு பாய் கூட சொல்லிக்கல, அந்தளவுக்கு தான் இருக்காங்க இப்போ ஹீரோவும் ஹீரோயினும். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே அவங்க அம்மாவும் வேலை செய்கிறவங்களும், நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங் போக போகிறோம், இல்லை வர லேட்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வழி அனுப்பிவிட்றா. சரி நாங்கள் போயிட்டு வரோம் பார்த்துக்க அப்படின்னு. நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தங்கச்சிக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. திரும்ப எடுக்கணுமான்னு நினச்சிட்டு எடுத்து பேசுகிறான். அவன் தங்கச்சிக்காரி சொல்கிறான், நாளைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல் வா, செக்கப் இருக்குது அப்படின்னு. சரின்னு ஹீரோவும் ஒத்துக்கிறான். இந்த விஷயம் ஆள் முன்சுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம தங்கச்சிக்காரி கேட்கையில் தெரியாதுன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க தங்கச்சிக்காரி, இல்லைனா அவங்க ஹேர்ட் ஆகிறாங்க மற்றவங்களால தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறான். இவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்படியே ஹீரோயினோட வீட்டு முன்னாடியே நிற்கிறான் ஃபோன் பண்ணி. நம்ம ஹீரோ கதவெல்லாம் தட்டி பார்க்குறான். உள்ளதான் ஹீரோயின் இருக்காங்க. ஆனால் கதவை தட்டி கூப்பிட்றேன், வெளியே வா, நான் உன்னை என் கூட பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்றான். உள்ள ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனால் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியேருந்து கத்துறான், எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு இப்போயே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி தான் இருக்குது, என்னை ப்ளீஸ் கத்த வைக்காத, நான் ஒரு தடவை உன்னை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எவ்வளவோ கெஞ்சுறான். உள்ளே தான் ஹீரோயின் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்டுட்டும் திறக்கலாமா வேணாமா, கதவை திறக்கலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி சிந்தனையோடையே இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரம் கத்தி கத்தி பார்த்துட்டு அவனாலேயும் முடியல, மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்படியே இந்த 15வது எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. நான் உங்களுக்கு 16வது எபிசோட் நாளான்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.